வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தகுதி வாய்ந்த அனைவரையும் சென்றடைய வேண்டும். மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் தொடங்கப்பட்ட தருமபுரியில் தொடங்கி வைப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும். திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டம். விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் 10 அம்ச கோரிக்கைகளுக்கு மதிமுக ஆதரவு. நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். முதியோர் ஆதரவற்றோர் மாத உதவித்தொகை 1200 உயர்வு. ஆகஸ்ட் முதல் வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும். 70,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின் பிரதமர் மோடி பேச்சு. விரிவான செய்திகள். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் திட்டம் தொடங்கப்பட்ட தருமபுரி மண்ணில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான முகாமை தொடங்கி வைக்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், ஆளுநரின் செயல்பாடுகள், அமலாக்கத்துறையின் சோதனைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பக்கத்தில் மகளிர் முன்னேற்றத்தில் பெரும் பாய்ச்சலாக அமைய உள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை சுற்றியே என் எண்ணங்கள் உள்ளதாக பதிவிட்டுள்ளார். தகுதி வாய்ந்த மகளிர் ஒருவர் கூட விடுபடாமல் இந்த திட்டம் போய் சேர வேண்டும் என்றும் இதற்கான விண்ணப்பங்கள் வழங்கும் பணி ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மகளிரின் முன்னேற்றத்தில் பெரும் பங்காற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் திட்டம் 1989 ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட அதே தருமபுரி மண்ணில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான முகாமை வரும் திங்கட்கிழமை தொடங்கி வைக்க உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட முகாம்களை அமைச்சர்கள் அனைவரும் சென்று பார்வையிட வேண்டும் என அமைச்சரவை கூட்டத்தில் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கலைஞர் நூற்றாண்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் ஒரு தலைமுறையையே மாற்றக்கூடிய திட்டம் மட்டுமல்ல, பல தலைமுறைகளை தாண்டியும் பயனளிக்கக்கூடிய திட்டமாக விளங்கும் என தெரிவித்துள்ளார். மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். மணிப்பூரில் பழங்குடியின பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர நிகழ்விற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் மணிப்பூர் கலவரம் குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய தொடர் அமளியால் நாடாளுமன்றம் இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்கள் சமூகத்தில் இதுவரை 114 பேர் உயிரிழந்துள்ளதாக குக்கி சமூகத்தின் 10 எம்எல்ஏக்கள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். மேலும் இம்பால் நகரில் கடந்த மே 4ஆம் தேதி குக்கி இனத்தின் மேலும் 2 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டு உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்துள்ளதாக மணிப்பூர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மணிப்பூர் விவகாரத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன் திங்கட்கிழமை காலை ஆர்ப்பாட்டம் நடத்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முடிவு செய்துள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என்றும் இதனை பொதுவெளியில் விவாதிக்க முடியாது என்றும் ஒருவேளை மணிப்பூர் பற்றி பேசினால் அது எதிர்கருத்தாக மாறிவிடக் கூடும் என தெரிவித்தார். இதனிடையே மணிப்பூர் விவகாரத்தை கண்டித்து 26ஆம் தேதியில் தமிழகம் முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி அறிவித்துள்ளார். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் 10 அம்ச கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் விவசாயிகள் நலனுக்காக 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஜூலை 5ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் உள்ள 16 இடங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, விவசாயிகள் நலனுக்காக 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஜூலை 5ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் உள்ள 16 இடங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, விவசாயிகள் நலன் காக்கவும் சுற்றுச்சூழல் வளம் பெறவும் இந்திய அரசிடம் 4 கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசிடம் 6 கோரிக்கைகளையும் முன்வைத்து
அவைகளை நிறைவேற்றி தருமாறு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இந்த போராட்டத்தினை நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த போராட்டத்தில் இந்திய அரசு நியமித்த MS சுவாமிநாதன் ஆணையத்தின் பரிந்துரைகளை நிறைவேற்றி தருமாறும், பயிர் காப்பீட்டு திட்டத்தை காப்பீடு செய்த உழவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் இழப்பீடு பெறும் வகையில் மாற்றி அமைக்க வேண்டியும், தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வரும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அளிக்கும் திட்டத்தை செயலிழக்க செய்யும் மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டியும், உழவர்களின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யுமாறு வேண்டியும் ஒன்றிய அரசிடம் இந்த சங்கம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். அதேபோல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வேளாண் பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டியும், வன விலங்குகளால் தாக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் விவசாய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இழப்பீட்டை உயர்த்தி தருமாறும், தொழிற்பேட்டைகளுக்கு விவசாய நிலங்களை எடுப்பதை தடை செய்யுமாறும், ஆனைமலை ஆறு நல்லாறு திட்டத்தையும் அப்பர் அமராவதி அணை திட்டத்தையும் விரைந்து செயல்படுத்தவும், விலை பொருட்களுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி தருமாறும் தமிழ்நாடு அரசிடம் இந்த சங்கம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முன்வைத்துள்ள இந்த கோரிக்கைகளை மதிமுக முழுமையாக ஆதரிப்பதாக தெரிவித்துள்ள வைகோ, தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி விவசாய மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். முதியோர் ஆதரவற்றோர் மாத உதவித்தொகை 1200 உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, முதியோர் ஆதரவற்றோர் மற்றும் கைம்பெண்களுக்கான மாத உதவித்தொகை 1000 இருந்து 1200 உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 உயர்த்தப்பட உள்ளதாகவும், உயர்த்தப்பட்ட உதவித்தொகைகள் ஆகஸ்ட் முதல் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இது ஒட்டுமொத்தமாக இந்த எல்லா சமூக பாதுகாப்பு திட்டங்களிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 30,55,857 பயனாளிகள் இந்த மாதாந்திர ஓய்வூதியங்களை பெற்று வருகிறார்கள். ஆக இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் தான் இப்போது இந்த 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக நாம் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறோம். இது தவிர ஏற்கனவே நம்முடைய இந்த ஓய்வூதியம் வேண்டும் என்று அதற்கான விண்ணப்பங்களை கொடுத்து காத்திருப்போர்க்கூடிய பட்டியலில் இப்போ 74,73,000 பேர் இருக்கிறாங்க. காத்திருப்போர் பட்டியலில் விண்ணப்பங்கள் எங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்களில் தகுதியானவர்களுக்கும் உடனடியாக அது ஓய்வூதியம் வழங்குவதற்கும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கித்துறை வலிமையானதாக கருதப்படும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 70,000 பேருக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். அதில் நாடு முழுவதும் 44 இடங்களில் இருந்து தேர்வான 70,000 பேருக்கு பணி ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் பேசிய பிரதமர் மோடி, அடுத்த 25 ஆண்டுகள் இந்தியாவிற்கு மிக முக்கியமான ஆண்டுகளாக இருப்பதாக கூறினார். வங்கி துறைகளில் வலிமையானதாக கருதப்படும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளதாக தெரிவித்த அவர், 9 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலைமை இல்லை எனவும், முந்தைய அரசாங்கத்தின் போது நமது வங்கித்துறை அழிவை சந்தித்ததாகவும் குறிப்பிட்டார். இதனிடையே கோவாவில் நடைபெற்ற G20 எரிசக்தி துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, பசுமை வளர்ச்சி மற்றும் ஆற்றல் மாற்றத்தில் இந்தியா பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு மற்றும் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரம் நாடாக உள்ளதாக தெரிவித்த மோடி, மின்திறன் இலக்கை 9 ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்துள்ளதாகவும், சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரத்தில் உலக அளவில் இந்தியாவும் உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். அனைத்து தொகுதிகளிலும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்த வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் பல்வேறு பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இவ்விழாவில் பேசிய அமைச்சர், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2400 வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டுள்ளதாகவும், அதன் மூலம் 1,50,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட வேண்டும் என்பதே முதல்வரின் விருப்பம் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 250 நிறுவனங்கள்
கலந்து கொண்டு 30,000 நபர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்திருக்கிறார்கள். இதற்கான தொடக்க புள்ளி நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நாம் அனைவரும் ஆரம்பித்தது தான். நம்முடைய அரசு அமைந்ததும் முதல் வேலைவாய்ப்பு முகாமை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தான் நடத்தினோம். அதற்கும் அமைச்சர்களுக்கும் அந்த துறைக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நடக்கின்ற 3வது மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம் இந்த முகாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலும் இந்த முகாம்களை தொடர்ந்து நடத்துங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம். அந்த பணியை நிச்சயமாக தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சிறப்பாக செய்து முடிக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சென்னை மாநில கல்லூரி எண்ணற்ற மேதைகளை, அறிஞர்களை உருவாக்கி தந்த கல்லூரி. சென்னையுடைய வரலாற்றை எழுதணும்னா இந்த மாநில கல்லூரி இல்லாமல் எழுத முடியாது. ஒன்றிய அரசு வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து வருவதற்கு மணிப்பூர் கலவரமே சிறந்த உதாரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், ஒன்றிய அரசு அதிகார பசிக்காக மாநில அரசின் அதிகாரங்களை பறித்து வருவதாகவும், ஒன்றிய அரசு வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து வருவதற்கு மணிப்பூர் கலவரம் சிறந்த உதாரணம் எனவும் தெரிவித்தார். ஒன்றிய அரசு மாநிலங்களினுடைய உரிமையை பறிப்பதையும், மாநிலங்களின் வெறுப்பு அரசியலை ஊட்டி வளர்த்து தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதையும் 2 வழிமுறைகளாக நிகழ்த்தி வருகிறது. தங்களது அதிகார பசிக்காக எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களின் உரிமையை பறிப்பது, தங்களது அதிகாரத்தை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள மாநிலங்களின் ஒற்றுமையை குலைக்கிற வெறுப்பு அரசியலை தொடர்ந்து வளர்த்து வருவது, இதுதான் ஒன்றிய அரசினுடைய 2 வழிமுறைகளாக இருக்கிறது. இது 2க்கும் சிறந்த உதாரணமாக ஒரு பக்கம் மணிப்பூரும் இன்னொரு பக்கம் தமிழ்நாடும் இருக்கிறது. மணிப்பூர் கலவரம் குறித்து பாஜக அரசு விவாதிக்க தயாராக இல்லை என தெரிவித்த அவர், உரிமையை கண்டு அஞ்சும் அரசாக ஒன்றிய அரசு உள்ளதாக தெரிவித்தார். மணிப்பூரில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு வெறுப்பு அரசியலை தூவிவிட்டு அது கொழுந்துவிட்டு எரிய உலகமே இந்தியாவினுடைய பிரதமரை, அதை பேசாமல் 78 நாள் அதை பற்றி வாய் திறக்காமல் இருந்த பிரதமரை பற்றி உலகின் எல்லா ஊடகங்களும் எப்படி சித்தரித்து கொண்டிருக்கின்றன என்று தெரியும். இன்றைக்கு நாடாளுமன்றம் மழைக்கால கூட்டத்தொடர் துவங்கி 2 நாட்கள் ஆகிறது. மணிப்பூர் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மீண்டும் மீண்டும் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஆனால் அரசு விவாதிக்க மறுக்கிறது. மணிப்பூர் கொடூரத்தில் குற்றம் செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மதுரையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெற உள்ள எழுச்சி மாநாட்டில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மணிப்பூர் கலவரத்தில் ஒன்றிய மற்றும் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றும், குற்றம் செய்தவர்களுக்கு காலம் தாழ்த்தாமல் தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். நம்முடைய கழகத்துடைய போச்சா இன்னைக்கு ட்வீட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அதாவது ஒரு மனித சமுதாயமே சரி, உலக நாடுகள் உட்பட யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஈனத்தனமான ஒரு செயல் இது. எனவே அந்த ஒரு பெண்மை இழிவுபடுத்தி அவளை ஒரு அசிங்கப்படுத்துவது என்பது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். எனவே மத்திய அரசை பொறுத்தவரை உடனடியாக தலையிட்டு ஒரு சுமூக பிரச்சனையை ஏற்படுத்தி மேற்கொண்டு இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வதுதான் ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். எனவே அந்த ஒரு அடிப்படையில் இந்த குற்றமிழைத்தவர்கள் அவர்களை பொறுத்தவரை அவர் சிஎம் சொல்லியிருக்காரு, அந்த ஸ்டேட் சிஎம் மரண தண்டனை வாங்கி கொடுப்ப சொல்லி, அதை மரண தண்டனை வாங்கி கொடுப்பதன் மூலம்தான், மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா உடனடியாக செய்யணும் அந்த வேலையை. மின் கட்டணத்தை ஒன்றிய அரசுதான் குறைக்க வேண்டும் என தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டிஆர்பி ராஜா, தொழில்துறையினரின் கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக ஒன்றிய அரசிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். திருப்பூர் பின்னலாடை துறைக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்த அவர், மின் கட்டணத்தை ஒன்றிய அரசுதான் குறைக்க வேண்டும் என தெரிவித்தார். பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் எல்லாமே யூனியனோட சார்ந்தது, எல்லாம் ஒன்றிய அரசை சார்ந்த கோரிக்கைகள். ஆகையால் தான் முதலமைச்சர் அவர்களும் அதை
அந்த இறக்குமதி கூட குறைக்கணும், முற்றிலும் அதை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கையாக எங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கிறார். நிச்சயமாக நல்ல ஒரு முடிவை ஒன்றிய அரசும் எடுக்கும் என்றால் மின்கட்டண உயர்வு என்பது ஒன்றிய அரசின் ஒரு முடிவு. அது சென்ற ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் கையெழுத்திட்ட ஒரு நிகழ்வு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்குள்ளே போனால் அது அரசியல் ஆகிடும். எனவே இந்த இடத்துல உட்காந்து அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ நம்ம நூற்பாதைகளுக்கும் நம்ம இங்கே இருக்கும் டெக்ஸ்டைல் உரிமையாளர்களுக்கும் என்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர்கள் செய்வார். வங்கி டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி மெட்ரோ ரயில் டிக்கெட் பெற புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் தானியங்கி டிக்கெட் விற்பனை இயந்திரங்கள் மூலம் பயணிகள் தங்களது வங்கி டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி கட்டணம் செலுத்தி டிக்கெட்டுகளை பெற புதிய வசதியை மற்றும் நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. வாட்ஸ்அப் மற்றும் QR கோடு மூலம் டிக்கெட் கட்டணம் செலுத்துவதில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதாக புகார் எழுந்த நிலையில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. CBSE பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் உள்ளிட்ட தாய்மொழிகளில் கல்வி பயிலலாம் என CBSE நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் பன்மொழி கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ் உள்ளிட்ட 22 இந்திய மொழிகளின் வழியில் பயிற்றுவிக்க CBSE பள்ளிகளுக்கு அனுமதி அளித்துள்ளது. தமிழ் உள்ளிட்ட 22 இந்திய மொழிகளில் புதிய பாட புத்தகங்களை தயாரிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் வரும் கல்வியாண்டு முதல் அனைத்து மாணவர்களுக்கும் 22 பட்டியலிடப்பட்ட மொழிகளில் பாட புத்தகங்கள் கிடைக்கும் வகையில் முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் சித்தஞ்சி கிராமத்தில் அமைந்துள்ள சிவகாளி சித்தர் பீடத்தில் ஆடிப்புறம் உற்சவ திருநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சொர்ண காளி அம்மனுக்கு குருபாத பூஜை, பஞ்சபூதி சக்தி மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆடிப்புறம் உற்சவம் பெருநாளை முன்னிட்டு மங்கள இசை முழங்க பால்குடம், தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் பெண்கள், குழந்தைகள் என திரளான பக்தர்கள் ஊர்வலமாக சென்று சொர்ண காளி அம்மனுக்கு மகா சிறப்பு அபிஷேகம் செய்தனர். இதில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், இந்து சமய அறநிலையத்துறை மாவட்ட தலைவர் லக்ஷ்மணன் மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விதை மணிலா கேட்ட விவசாயியை அவமதித்து பேசிய வேளாண் துறை அதிகாரியை கண்டித்து மத சார்பற்ற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் அச்சங்கத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் புருஷோத்தமன் தலைமையில் விவசாயிகள் தங்கள் தலைமுடிகளை வெட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த மேலாளர், நீ பெரிய மயிரை புடிங்கிடுவியா, மயிராட்டம் பேச வந்துட்டேன் சொல்லி நல்ல படித்தவர், பண்பாளர், திறமைசாலி, அறிவாளிகள், எங்களுக்கெல்லாம் அவர் தான் அதிகாரிகள்லாம் நாங்கள் கடவுளாக நினச்சிருக்கோம். அவர்களை அணுகி கேட்கும்போது பெரிய மயிரான்ட்டார். நாங்கள் படிக்காதவர்கள், எங்களுக்கு விவசாயிகள் ஒன்றும் தெரியாது, நாங்கள் விட்டுறோம். ஆனால் இந்த படித்தவர்கள், பண்பாளர்கள் பெரிய மயிரான் சொன்னார்ல, இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. இந்த மயிர் எவ்வளவு நீட்டு, எவ்வளவு தடிமனு, இந்த மயிர் உண்மையிலேயே செயற்கை மயிரா, இயற்கை மயிரா, மயிரோட ஆயில் என்ன, மயிர் வளருமா, மயிர் கிராம் எவ்வளவு எடை என்பதையெல்லாம் அந்த அதிகாரி எங்களுக்கு தெளிவாக விவசாய சங்கத்துக்கு சொல்லியிருந்தாங்கனாக்கா ஒன்று, இல்லைன்னா அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். இது குறித்து 4-5 முறை மனு கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கேட்டு சொல்கிறோம். ஆகவே தான் திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மயிரை காட்டி பெரிய மயிரா என கேட்ட அதிகாரி கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தோம். கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம். திருப்பூரில் கட்டிட தொழிலாளர்களுக்கு கூலி தொகையை தராமல் ஏமாற்றி வரும் இன்ஜினியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தங்களுக்கு வரவேண்டிய கூலி தொகையை பெற்றுத்தர கோரியும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தூத்துக்குடியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 11 நாட்கள் ஆண்டு பெருவிழா சிறப்பாக நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்வுகளை குறிக்கும் ஆண்டுகளில் மட்டும்
தங்கத்தேர் பவனி நடைபெறுவது வழக்கம். இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் பங்கு தந்தை குமார் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, பனிமய மாதா ஆலயத்தின் 441ஆம் ஆண்டு பெருவிழா மற்றும் மறை மாவட்ட நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 16வது தங்கத்தேர் திருவிழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் பழையப்பேட்டை பகுதியை சேர்ந்த அப்பரஞ்சி என்பவர் பேக்கரிகளில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை ஏஜென்சியின் மூலம் விநியோகம் செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது மனைவி கடையை திறந்து பார்த்த பொழுது பொருட்கள் ஆங்காங்கே சிதறி உள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் 2 சிறுவர்கள் கடைக்குள் புகுந்து செல்போன் மற்றும் கல்லா பெட்டிக்குள் இருந்த 2000 ரூபாயை திருடி சென்று தப்பி ஓடியுள்ள சம்பவம் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து நாற்றம்பள்ளி காவல்துறை வழக்கு பதிவு செய்து சிறுவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் பகுதியில் சோதனை பணியில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் காவல்துறையினரை பார்த்தவுடன் கைகளில் இருந்த மூட்டைகளையும் இருசக்கர வாகனத்தையும் போட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். வேட்டையர்கள் போட்டு சென்ற 3 மூட்டைகளில் 3 குட்டிகள் உட்பட 5 புள்ளிமான்களின் உடல்களையும் 1 காட்டுப்பன்றி உடலையும் இருசக்கர வாகனத்தையும் காவல்துறையினர் கைப்பற்றி தப்பி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளை சாலையில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தால் குப்பைகளில் கிடைக்கக்கூடிய பாட்டில் போன்ற பொருட்கள் வெடித்து சிதறுவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் பழங்குடியின பெண் 2 நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்யப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பினரும் நாடு முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், மணிப்பூரில் ஆளும் பாஜக அரசு பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகம் முன்பாக உள்ள காந்தி சிலை முன் அனைத்திந்திய மாதர் சம்மேளனத்தினர் தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அமைதியை நிலைநாட்ட வலியுறுத்தி காந்தி சிலையிடம் மனு அளித்தும் தங்களது எதிர்ப்பை தெரியப்படுத்தினர். புதுக்கோட்டையில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி வந்த 2 பலரிடம் பணத்தை பெற்று 1 கோடி வரை மோசடி செய்ததாக பணத்தை இழந்தவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் மோசடி செய்த 2வரையும் காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்துள்ள நிலையில் அவர்களை விசாரணை செய்து தங்களுடைய பணத்தை திரும்ப தர வேண்டும் என தெரிவித்தனர். விவேகானந்தா கல்விக் கழகத்தின் பள்ளிகளுக்கு இடையிலான 38வது ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. மணலி விவேகானந்தா வித்யாலயா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் கல்விக் கழகத்தின் செயலாளர் MN வெங்கடேசன் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் M சுந்தர் கலந்து கொண்டு விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். விழாவில் கல்விக் கழகத்தின் இணை செயலாளர்கள், தாளாளர்கள், பள்ளி முதல்வர்கள், துணை முதல்வர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி, கோவையில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவையில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகம், புதுச்சேரியில் ஜூலை 28 வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 44,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 44,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 120 ரூபாய் குறைந்து 44,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 80 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 80,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26ஆக அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ரேகாட் மாவட்டம் காலாப்பூர் வட்டத்தில் உள்ள இர்ஷல்வாடி என்ற கிராமத்தில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த திடீர் நிலச்சரிவில் ஏராளமானோர் சிக்கிய நிலையில் அவர்களில் சுமார் 70 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். நேற்று முன்தினம் மட்டும் 10 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டது. இதனை அடுத்து 12 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. இவர்களில் 3 பேர் பெண்கள் என்றும் ஒருவர் ஆண் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 26ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 82 பேர் நிலச்சரிவில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதனால் மீட்பு பணிகள் 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தென் அமெரிக்காவில் உள்ள உருகுவே நாட்டின் கடற்கரை பகுதியில் கடந்த 10 நாட்களில் சுமார் 2000 பெண்குவின்கள் உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளன. மெகலானிக் பெண்குவின் என்று அழைக்கப்படும் இவை அட்லாண்டிக் கடலில் உயிரிழந்து பின்னர் உருகுவே கடற்கரைக்கு அடித்து வரப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இவ்வாறு ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான பெண்குவின்கள் உயிரிழக்க என்ன காரணம் என்பது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அதே சமயம் கரை ஒதுங்கிய பெண்குவின்கள் அனைத்தும் இளம் வயதுடையவை என்றும் அவற்றின் வயிற்றில் உணவுப் பொருட்கள் எதுவும் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே உணவு பற்றாக்குறை காரணமாக பெண்குவின்கள் உயிரிழந்திருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் இது தொடர்பாக அடுத்த கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலம் மற்றும் கடலில் எதிரிகளின் இலக்கை துல்லியமாக கணக்கிட்டு தாக்கும் வல்லமை படைத்த குரூஸ் ஏவுகணைகளை வடகொரியா சோதனை செய்துள்ளது. கொரிய நேரப்படி அதிகாலை 4 மணி அளவில் கொரிய தீபகற்பத்தின் மேற்கே கடலை நோக்கி இந்த ஏவுகணைகளை வடகொரியா சோதனை செய்ததாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட அமெரிக்காவின் USS கெண்டகி நீர்மூழ்கி போர்க்கப்பல் தென்கொரியாவின் பூசன் துறைமுகத்திற்கு வந்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கூட்டு ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக வடகொரியா குரூஸ் ஏவுகணைகளை சோதித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தகுதி வாய்ந்த அனைவரையும் சென்றடைய வேண்டும். மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் தொடங்கப்பட்ட தர்மபுரியில் தொடங்கி வைப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும். திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டம். விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் 10 அம்ச கோரிக்கைகளுக்கு மதிமுக ஆதரவு. நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். முதியோர் ஆதரவற்றோர் மாத உதவித்தொகை 1200 உயர்வு. ஆகஸ்ட் முதல் வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும். 70,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின் பிரதமர் மோடி பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.